வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். கடவுள் நம்மை தண்டிப்பாரா? ஆம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம். நம்ம தாய் ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். குழந்தை முதல்ல தவழ்ந்து போகும்போது ஒரு விளக்கு எரியுது. அது குத்து விளக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு குழந்தைக்கு எட்டக்கூடிய தூரத்தில். அப்போ அந்த குழந்தை போய் அந்த விளக்கை போய் தொடுவதற்கு முற்படும் பொழுது ஒரு தாய் பார்த்த மாத்திரத்தில் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. குழந்தை போய் அதை தொட்டும்போது அதை இழுத்து விட்டுறலாம், மேலே விழுந்துரும். இல்லை அது இழுத்து விடலைன்னா கூட அந்த குழந்தை அந்த தீயில கை வைக்கும்போது கை காயப்பட்டு விடும் இல்லைங்களா? அப்போ அந்த தாய் பார்த்தோன்னே ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க. அந்த குழந்தை அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த நெருப்புல கையை வைத்து விடக்கூடாது அப்படின்ட்டு போய் தடுப்பாங்க. தடுத்து கொஞ்ச நேரம் தூக்கி கொண்டு ஒரு தூரத்துல விட்டுருவாங்க. மீண்டும் அந்த தாய் வேற ஒரு வேலைக்கு போகும்போது அந்த தாய் கவனிக்காத நேரத்துல இந்த குழந்தை மீண்டும் தவழ்ந்து அந்த இடத்த போய் அடையுதுன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு உதாரணத்துக்கு. அப்ப அந்த தாய் பார்த்துடுறாங்க. பார்க்குற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, இவன் ஒய்யாம இதையே இந்த குழந்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க இல்லைங்களா? அடிப்பாங்க, அந்த கையில அடிப்பாங்க. அங்க போகாத, அந்த விளக்க தொடாத அப்படின்னு. ஏன்னா சொல்லி பார்த்தா புரியாத வயது அது, அந்த குழந்தைக்கு புரியாது. அப்பதான் அந்த ஜுவாலைய பார்த்துருக்கு அந்த குழந்தை. அதுக்கு பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பிடிக்க போகுது, அதை தொட போகுது. அப்ப கை பொத்துரும் இல்லைங்களா? கை சுற்றும். அப்ப அந்த குழந்தை சொல்லி புரிய வைக்க முடியாத நிலையில அந்த அறிவு நிலை, இந்த குழந்தையின் அறிவு நிலை இருப்பதனால குழந்தை போய் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு அந்த தாய் தண்டனை கொடுப்பாங்க, குழந்தைய அடிப்பாங்க. அந்த அடித்தல் தான் தண்டனை. இன்னும் நம்ம அதே மாதிரி 2 தடவை 3 தடவை பண்ணும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த விளக்க எரியக்கூடிய விளக்கை பார்த்தா கூட நம்ம அங்க போனோம் அப்படின்னா நம்ம அம்மா நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த குழந்தை அந்த பக்கம் போகாது. எல்லாரும் நம்ம குழந்தைகள் வளர்த்த ஒரு அனுபவங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். நமக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்ம அக்கா குழந்தைகளை வளர்த்துருப்போம், அண்ணன் குழந்தைகளை வளர்த்துருப்போம். ஏதோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளை சுற்றி பல எக்ஸ்பீரியன்ஸ் இதை மாதிரி பார்த்துருப்போம். அப்ப இதே அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்ச சக்தி, அந்த கடவுள்னு வச்சுக்கலாம். கடவுள் நம்மளுக்கு இன்னும் அறிவு நிலையில நம்ம மேம்படலை. இப்போ ஒரு குழந்தை நல்ல குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை நம்ம தாய் சொன்ன உடனே கேட்டுக்குது, தடுத்த உடனே கேட்டுக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த குழந்தை போய் விளக்க தொட முற்படலைன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாய் அந்த தண்டனை கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா இல்லைங்களா? குழந்தைக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவசியமா என்ன? தாய் கொடுப்பாளா என்ன? கண்டிப்பா அந்த தாய் கொடுக்க மாட்டா. அப்ப இதே போலதான் பிரபஞ்சம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு முற்படுகின்ற பட்சத்தில் முதல்ல முற்படும், கொஞ்சம் தள்ளி வைக்கும். ஆனா மீண்டும் அந்த தவறை நம்ம செய்ய முற்படும் பொழுது நம்மை பாதுகாப்பதற்காக அந்த பிரபஞ்ச சக்தியாகி அந்த இறைவன் அல்லது இறையாற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தண்டனை கொடுக்கும். அந்த தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் அதை பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து பயந்து மீண்டும் அந்த தவறை இழைக்காம இருப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும். ஆனா ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் தானே இதே மாதிரி வருது. உதாரணத்துக்கு நேச்சுரல் கெலாமிட்டி எடுத்துக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டி இப்போ லைக் சுனாமி, எர்த்குவேக் இதெல்லாம் வருது அப்படின்னா இதே போல ஒரு கேட்டகரியில நீங்க கொண்டு பார்த்துக்கலாம். அப்ப இறைவன் தண்டிக்கிறான், ஒரு இடத்துல தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை அதுல கத்துட்டு இன்னும் அது வராது இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்த முற்பட்டு, எதுல? ஆன்மீக அறிவு நிலையை உயர்த்த முற்படும் பொழுதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறிய முடியும். அப்ப அந்த நிலைக்கு நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தும் பொழுது
நமக்கு பல விஷயங்கள், புலப்படாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் அந்த புரிதலுக்கு வரும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைய நம்ம அதாவது இதுவரைக்கும் ஏடுகள்னா நூல்கள்ல சொல்லப்படாத சில நுட்பமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த விஷயங்கள நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை வேற ஒரு பரிமாணத்துல பரிணமிக்கும். மிளிரும், ஒளிரும். அப்ப அந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக ஒரு வெற்றி பாதையில போகும் என்பதை கூறி, அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.